Hello everyone. இப்போ நம்ம MS Excelல dget ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டேட்டா டேபிளாக இருக்குது, டேபிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு, டேபிள் டிசைன்ற டேப் வந்துடுச்சு. இப்போது இந்த டேட்டாவிலேருந்து ஸ்டூடெண்ட் நேமோட ஃபீஸ் பேலன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்குவல் டு dget ஃபங்க்ஷன் டேட்டாபேஸ் ஆர்குமெண்ட்டில் இந்த கம்ப்ளீட் டேட்டாவை கொடுத்துடலாம். இந்த டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போது ஹெட்டிங்கோடு சேர்த்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெட்டிங்கோடு சேர்த்து செலக்ட் பண்ணணுன்றதுனால நம்ம ஆல்னு செலக்ட் பண்ணிக்கலாம். டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா ஃபீல்டு வந்து இப்போ நம்மளுக்கு ஃபீஸ் பேலன்ஸ் தான் வேணும், அது வந்து 4th காலமில் இருக்குது. கமா 4 கமா க்ரைட்டீரியா வந்து நமது லுக்கப் வேல்யூ தான் க்ரைட்டீரியா, ஸ்டூடெண்ட் நேம். அது ஸ்டூடெண்ட் நேம்ன்ற ஹெட்டிங்கோடு சேர்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்கலாம். ரிசல்ட் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் நேம் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ சேஞ்ச் பண்ணுறோம்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபீஸ் பேலன்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டேட்டாபேஸ் ஆர்குமெண்ட்னா டேட்டா ரேஞ்ச் ஆர் டேபிள், ஃபீல்டுனா வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர், க்ரைட்டீரியா வந்து லுக்கப் வேல்யூ. இந்த டேட்டாவில் இருக்கிற ஹெட்டிங்கும் இந்த ஹெட்டிங்கும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் தான் ரிசல்ட்டு கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஸ்டூடெண்ட் நேம்னு இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம்ஸ்ன்னு டைப் பண்ணி இப்போ என்டர் கொடுத்தோம்னா எரர் வரும், வேல்யூன்ற எரர் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நேம் ஸ்டூடெண்ட் நேம்ன்றது தான் வரணும், கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கணும். இந்த ஹெட்டிங்கும் சேமாக இருக்கணும். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ரிசல்ட் கரெக்டாக வந்துடும்.